நான் ஒரு விஷயம் சொன்னால் நம்ப மாட்டேங்க, வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. வேலை செய்கிறவனே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, அண்ணா வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி ஷூட் எடுக்கிறதுக்காக தம்பியை கிளம்பி ஏற்காடு வர சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க போகவும் நானும் கிளம்பி போனோம்னா ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கிளம்பி போயிட்டேன். அங்கே போனோன்னே நம்ம ஆள் வந்து நம்மளை பிக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வீடியோலாம் எடுத்தேன். ஆத்தா இன்றைக்கி செம்மையாக பழி வாங்கிட்டான். அந்த நடுவில் தான் நின்று டான்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நிற்க வச்சு அப்படியே வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். நாமக்கல்ங்கிறது டிரான்ஸ்போர்ட் சிட்டி தானே. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டோட அடையாளமும் அங்கே பாருங்கள். இது வந்துட்டு மண்டபமாக பார்க்கா சரியாக தெரில. பட் ஆனால் இது வந்து உழவர் சந்தையிலேருந்து உள்ளேருந்து தான் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு இடம். அப்புறம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பும்போது எப்பயுமே இங்கே பால்காரர் ஹோட்டல் போயிட்டு 10 ரூபா கரும்பு பால் வாங்கி குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். ஸோ போயிட்டு குடிச்சிட்டு கிளம்பி பஸ்ஸில் போகிறப்ப தான் முத்துக்காப்பட்டியிலேருந்து ஒரு தம்பியை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த தம்பி வந்துட்டு நான் ஜீரோவில் இருக்கப்போ இருந்து எனக்குலாம் சப்போர்ட் பண்ண தம்பிங்க. ஸோ இவன் வந்துட்டு முத்துக்காப்பட்டி கோயில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தப்ப என்னால் போக முடியல. ஸோ தம்பிக்காகவே இன்னைக்கு முத்துக்காப்பட்டியில் இறங்கி ரிவ்யூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டேன். ஓகேங்களா, பாய்.